ஸோ யூபிஎஸ்சி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாரும் என்னன்னா அவங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யூபிஎஸ்சி இனிமேல் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும் போது நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கிளியராக நம்மளோட மைண்ட் இருக்கணும். ஸோ இந்த 6 அப்ரோச் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் யூபிஎஸ்சியை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இந்த 6 ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அனலைஸ் யுவர் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். உங்கள் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதாவது அட்லீஸ்ட் லாஸ்ட் 3 years கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அனலைஸ் பண்ணுறீங்க. இது சிசாட்டாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே ஈச் 3 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எடுத்து அதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும் போது இது கண்டிப்பாக என்னென்னா உங்களுக்கு என்னென்ன கீ டாபிக்ஸ் வரும், என்னதான் யூபிஎஸ்சியோட டிமாண்ட் என்ன, அவங்க ஃபோக்கஸ் எதை பண்ணுறாங்க, ஸோ எந்த டாப்பிக்கை அவங்க அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எப்படி நம்மளோட யூபிஎஸ்சியோட கொஷினோட ஃபார்மேட்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த ஸ்ட்ரீம் லைனில் என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தேவையில்லாத தப்புகள்லாம் பண்ணாமல் இருப்பீங்க யூபிஎஸ்சி எக்ஸாமில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அனலைஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் என்னென்னா என்னென்ன ஹை வேல்யூ ஏரியாஸோ அதை முதல்ல நம்ம கவர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். இது முக்கியமான க்ரூஷியல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட க்ரூஷியல் சப்ஜெக்ட். ஸோ அப்போ என்னன்னா நம்ம வந்து செல்ஃப் மேடாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் நம்ம கிளாஸ் அப்போ. ஸோ நான் கிளாஸ்லேயே சொல்லுவேன் இல்லையா, நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட கலோக்கியல் வேர்ட்ஸில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் நோட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் படிங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன, ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணுங்கள். செகண்ட் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எது கோர் வேல்யூஸ் இருக்கிற டாபிக்ஸோ ஸோ அதுலலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு வெயிட்டேஜ் எந்த டாபிக் வந்தாலும் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு மாஸ்டர் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ். தட் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025 ஃபர்ஸ்ட் உங்கள் ஜேர்னியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த 6 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் மோர் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். இந்து எடிட்டோரியல், யோஜனா, குருக்ஷேத்ரா, ஸோ இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ 10 கொஷின் பேப்பர்ஸ் யூடியூப்பில் போட போகிறோம். ஸோ நீங்கள் அதை படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும். ஸோ இந்த யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு உங்களோட 4th ஸ்டெப் என்னென்னா ப்ராக்டிஸ், மோர் ப்ராக்டிஸ். எங்கெங்கே கிடைக்குதோ எம்சிக்யூவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராக்டிஸ் தான் வந்து நம்ம எந்த ஒரு தப்பையும் அவாய்ட் பண்ண தெரியும். நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆன்சர். பிகாஸ் நான் கரண்ட் ட்ரெண்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அதிகமாக வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன வருது. ஸோ உண்மையாக இதில் கண்டிப்பாக நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வே. ஸோ பட்ஜெட்டும் எக்கனாமிக்ஸ் சர்வேயும் நீங்கள் அதுலேருந்து கொஷின்ஸ் வர மாதிரி அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கண்டிப்பாக வந்து அதில் வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற கொஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும். ஸோ நல்ல கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தாலே நம்ம எலிமினேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத பண்ணி நம்ம கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட 5th ஸ்டெப் என்னன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சிசாட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. சிசாட் இட்ஸ் அ குவாலிஃபையிங் பேப்பர் தானே. ஸோ அதை ஏன் நம்மவே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யூ ஹாவ் டு கெட் 33% த்ரெஷ்ஹோல்டு. அப்போ தான் உங்கள் பேப்பரே வேலிடேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் டு மோர் ஃபோக்கஸ் ஆன் தி சிசாட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும்னா நீங்கள் பேசிக் நியூமரசி, லாஜிக்கல் ரீசனிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ஸோ அந்த அளவுக்கு வராது அப்படின்னும் போது நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனில் கண்டிப்பாக உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்து எழுத ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படி இருந்தும் பேசிக்காக என்னென்ன ஒரு பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே டு டே டெய்லி இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்கணும். ஸோ இது வந்து க்ரூஷியல் ஸ்டெப்பு. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். நம்ம ஓகே, நம்ம கரெக்டாகிட்டோம், நம்மளால் எழுத முடியும், நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகும். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸே உங்களை வந்து கிளியர் பண்ண வச்சிடும். ஸோ அடுத்தது என்னென்னா ஃபைனலாக
சிக்ஸ்த்து ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கோ அதை எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. நம்ம படிச்சுட்டோம் முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ கீ சக்ஸஸ் என்னன்னா யூ ஹாவ் டு ரிட்டென்ஷன். ஸோ யூ ஹாவ் டு மேக் ரிட்டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வரணும் நம்ம ஞாபகத்தில். ஸோ அப்போ என்னன்னா ரிகரஸாக நம்ம ரிவிஷன் பண்ணனா நமக்கு எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ண முடியும். எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் யூ ஹாவ் டு சே ஷார்ட் சம்மரி. உங்களால் அதை பற்றி ஒரு ஷார்ட் சம்மரி சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட் புக்லையோ இல்லை டாக்குமெண்ட்லையோ எழுதி பாருங்கள். ஸோ மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டினியூஸாக இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ரிவிஷன் கிடச்சிரும். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த கிளாரிட்டி வந்துடும். ஸோ கிளாரிட்டி வரும்போது நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா பக்காவாக எழுத முடியும் எக்ஸாம். ஸோ இதுதான் அந்த 6 ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஹை வேல்யூ சப்ஜெக்ட்டுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக படித்தே ஆகணும். வித்தவுட் கரண்ட் அஃபேர்ஸ் இன்று எக்ஸாமே எழுத வேண்டியதில்லை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக தெரியணும். ஸ்டாட்டிக் டாப்பிக்கும் தெரியணும். ஸோ ரிகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எம்சிக்யூஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா you have to get more knowledge and more weightage for the success. Thank you so much.